ஒரு லைக்குக்கு ஆசைப்பட்டு முகத்தில் அடி வாங்கிய இளைஞர். வைரலாகும் வீடியோ. தற்போது உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மொபைலுக்கு அடிமையாகி இருக்கின்றனர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பட்டன் மொபைல் போனிற்கு பதிலாக ஆண்ட்ராய்டு மொபைல் போன் அறிமுகப்படுத்திய போது குடும்பத்தில் ஒருவரிடம் மட்டுமே இந்த ஆண்ட்ராய்டு போன் இருக்கும். எப்போது ஆன்லைன் கிளாஸ் தொடங்கியதோ அப்போதிலிருந்து பள்ளி படிக்கும் மாணவர்கள் கையில் மொபைல் போன் உலா வந்தது. அதன் பிறகும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கையில் லஞ்ச் பாக்ஸ் இருக்கோ இல்லையோ பேக்கில் மொபைல் போனை எடுத்து சென்று வருகின்றனர். தற்போது உள்ள காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு போன் மூலம் பல வசதிகளை நவீனமாக கையாண்டு வருகின்றனர். இதனால் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனின் கையில் தொலைபேசி என்பது இல்லை என்றால் அவர்களது வாழ்க்கை முடிந்துவிட்டதே என்ற நிலைமைக்கு செல்கின்றனர். இக்கால பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மொபைல் போனை பெருமளவிற்கு ரீல்ஸ் செய்வதற்கு பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் இந்த ரீல்ஸ் மற்றும் டிக்டாக் சேவைகளானது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. பொழுதுபோக்கு சாதனங்களை மட்டுமே தேடிக்கொண்டிருந்த அந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் ரீல்ஸ் செய்து பதிவிட்டால் மற்றவர்கள் பார்ப்பதன் மூலம் நமக்கு பார்வையாளர்கள் மற்றும் லைக்ஸ் அதிகமானால் நாம் பிரபலமாகலாம். பிரபலமானால் மற்ற வாய்ப்புகள் நமக்கு வரும். அதன் மூலம் நாம் வருமானத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆசையில் பல இளைஞர்கள் மத்தியில் டிக்டாக் மற்றும் ரீல்ஸ் பிரபலமானது. அப்படி உருவானவர்தான் ஜிபி முத்து மற்றும் பலர் இருக்கின்றனர். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இந்த பெண் மலையாளத்தில் ரீல்ஸ் செய்து பதிவிட்டதால் அங்குள்ளவர்கள் பெரியதாக அமலா ஷாஜியை பிரபலப்படுத்தவில்லை. தமிழில் ஒரு ரீல்ஸ் செய்ததும் அது காட்டுத்தீயாக பரவ தமிழில் மட்டுமே இப்போது வரை ரீல்ஸ் செய்து வருகிறார். காலப்போக்கில் டிக்டாக் செயலி அரசால் தடை செய்யப்பட்டது. அதற்கு மாறாக உள்ள இன்ஸ்டாகிராம் செயலி மூலம் இளைஞர்கள் பெருமளவில் அடிமையாகிவிட்டனர் என்றே சொல்லலாம். சிலர் நன்மை உள்ள விஷயத்தை ரீல்ஸ் செய்து பதிவிடுகின்றனர். சிலர் சினிமா வசனத்தை பதிவிட்டு வருகின்றனர். சிலர் மது போதையில் ரீல்ஸ் செய்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். அந்த வகையில் இளைஞர் ஒருவர் லைக்குக்கு ஆசைப்பட்டு முகத்தை சிதைத்து கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த ரீல்ஸில் ஒரு கல்லூரி மாணவர் குளத்தின் அருகில் நின்று கொண்டு வீடியோ எடுக்க, நான் போஸ் கொடுக்கிறேன், பின்னால் இருக்கக்கூடிய தண்ணீரில் கல்லை எறியுங்கள், அது மேலே வரும், அப்போது அதை நெருப்பு மாதிரி எடிட் செய்து கொள்ளலாம் என தனது நண்பரிடம் கூறுகிறார். உடனே நண்பர்களும் கல்லை எடுத்து எறியும் போது அதில் ஒருவர் வீசிய கல் மட்டும் அவரது முகத்தில் பட்டுவிட்டது. உடனே முகத்தை மூடிக்கொண்டு ஒதுங்கிவிட்டார். இந்த வீடியோ வைரலாக இதுக்கு மேல் நீ ரீல்ஸ் போடுவ என கமெண்ட்டுகளை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் ஒரு லைக்குக்கு எதுக்குடா உயிரை பணயம் வைக்கிறீர்கள் என திட்டி வருகின்றனர். நான் இப்படி செய்வேன், அப்ப பார்த்து எல்லாரும் கலந்துக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி அழகா எறியணும். ஓகேவா? எரி. Yo!